Essentials Thiruvanmiyur welcomes you with a stunning offer. All skin service up to 50%, all air service up to 20%. Terms and conditions apply. For booking appointments, 9840677057. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. வருகின்ற ஆகஸ்ட் மாதம் புத பகவான் சிம்மத்திற்கு செல்லுகிறார். ஆகஸ்டோட எண்டில் போறாருங்க. ஆகஸ்ட் 3rd வீக்கில் போறார். சிம்மத்திற்கு செல்லுகின்ற புத பகவானால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன? புதாதித்ய யோகம் என்று ஒன்று உருவாக போகிறது. ஏன்னா சூரியன் சிம்மத்தில் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். ஆட்சி பெற்ற சூரியனோட சேர்ந்த புதன்னா அது பேர் புதாதித்ய யோகம்னு பேர். என்ன? புதாதித்ய யோகம். இந்த புதாதித்ய யோகத்தால் என்னென்ன நற்பலன்கள் ஏற்பட போகிறது என்பதை பார்க்கிறோம். ஏனென்றால் ஜோதிட சாஸ்திரத்திலே மிக உயர்ந்த யோகமாக கருதப்படுவது இந்த புதாதித்ய யோகம். இந்த புதாதித்ய யோகம் இருப்பவர்கள் வாழ்க்கையிலே எதை நினைத்தாலும் சீக்கிரமாக அடைஞ்சிருவாங்க. அதனால தான் அந்த புதாதித்ய யோகத்துக்கு அவ்வளோ பவர். ஸோ இந்த மாதம் நடக்கின்ற இந்த நிகழ்வு ஒரு மாதம் வரைக்கும் இருக்கும். அப் டு செப்டம்பர் வரைக்கும் இந்த புதாதித்ய யோகம் என்பது இருக்கிறது. புதனும் சூரியனுமாக இணைந்து நிறைய ராசிகளுக்கு நிறைய நன்மைகளை செய்ய போகிறார்கள். இவர்கள் இணைந்தாலே வெற்றி தான். இவர்கள் கூட்டணி வெற்றி கூட்டணிங்கிற மாதிரி தான். கஜகேசரி யோகம்னு சொல்கிறோம், சந்திரமங்கல யோகம்னு சொல்கிறோம். அந்த மாதிரி இது புதாதித்ய யோகம்ங்கிறது ஒரு வெற்றிக்கான யோகம். உங்கள் ராசிக்கு என்னென்ன யோகங்கள் என்பதை பார்த்துடலாம். என் மனதிற்கு மிகவும் இனிய மகர ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த புதாதித்ய யோகம் என்ன, ஏற்கனவே ஆதித்யன் உங்களுக்கு சார் ஆதித்யன்கிறீங்களே, ஆதித்ய கரிகாலன்னு வர்ற ஆதித்யனா? சமீபத்தில் எனக்கு வந்து ஃபீட்பேக்கு கிளைண்ட்டு கேட்குறாரு ஒருத்தர், ஏங்க யாருங்க இவன், நான் தான் நிறையா சினிமா பார்ப்பேன்னா எனக்கு மேலே சினிமா பார்க்குறோன்னு இருக்காரு. ஆதித்யன்னா சூரியன்பா அப்படிங்களா? இப்போ அதனால என்ன ஆக போகுது? சூரியன் ஆட்சி பெறுகிறார் ஆகட்டும். அவர் 8 இருந்தால் ஆட்சி பெறுகிறார். 8 குட்டிச்சுவராக்குவான். எப்படியே 8 குட்டிச்சுவராக்குவான் என்பது விதி. 8 ஆட்சி பெறும் பொழுது தாரித்யம் என்பது வந்துவிடும். தாரித்யம்னா என்ன? வறுமையின் உச்சக்கட்டம் என்பது வரும். அதோடு ஆனால் இதில் எங்கே ஒரு ட்விஸ்ட் கடவுள் உங்களுக்கு கொடுக்குறாருன்னா, பிகாஸ் யூ ஆர் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான். உங்களுக்கு நேர்மையும் வாய்மையும் சத்தியம் தவிர ஒன்றும் தெரியாது. 1 கோடி ரூபா உங்கள் கையில் கொடுத்தாலும் அதுலேருந்து 100 ரூபா மட்டும் எடுத்துகிட்டு எனக்கு இது போதும்னு சொல்லி திருப்பி கொடுக்குற ஒரு ஜென்டில்மேன் நீங்களாம். ஸோ அப்போது ஆறுக்குடைய மகர ராசி கும்பராசிக்காரங்கள்லாம் இவங்க வாங்காத திட்டே கிடையாது. எனி டைம் பாருங்கள், ஆஃபீஸில் திட்டிகிட்டே இருப்பாங்க. மகரம் கும்பம் வர்ற போகிறவங்களாம் திட்டுவாங்க. சமீபத்தில் ஒரு மகர ராசிக்காரர்கிட்ட கேட்டேன், சார் என்ன சார் உங்கள் ஆஃபீஸில் எப்படி போகுது, நல்லா இருக்கீங்களா? ஆஃபீஸா சார்? அது ஆஃபீஸா? அது கால் சென்டர் சார். வர்றவன் போகிறவனா திட்டுறான் சார். எவ்வளோ ஏன்னா மகர ராசிக்காரர்களுக்கு இந்த 8 கோடி ஆட்சி பெறும்போது எதுக்கு திட்டானே தெரியாது, சும்மாவே திட்டுவாங்க. பாஸ் கூப்பிட்டு சேர்மன் விசிட் தெரியுமா இல்லையா? தெரியாது சார், இப்போ தான் நீங்கள் சொல்கிறீங்க. சேர்மன் விசிட் எப்போன்னு கூட உனக்கு தெரியாதா? எனக்கு எப்போ தெரியும்? நீங்கள் பெரியவங்க பேசிக்கிறீங்க, நான் உங்கள்கிட்ட வேலை செய்கிற சின்ன பையன், எனக்கு எப்படி தெரியும்? ஆனால் பாஸ் உங்களை திட்டுவார். ஏன்னா அவருக்கு உங்களை விட்டால் திட்டுறதுக்கு ஆள் கிடையாது. ஸோ அப்போது 8 கோடி ஆட்சி பெறும் பொழுது 6 புதன் 8 மறைந்து விபரீத ராஜயோகம் பெறுகிறார். இங்கே தான் ட்விஸ்ட்டு. இங்கே தான் ட்விஸ்ட்டு. ஜோதிட சாஸ்திரம் சொல்லுகிறது, 3 கோடியவனோ 6 கோடியவனோ 8 கோடியவனோ 12 கோடியவனோ தனக்குள் தான் மறைந்தால், எப்படியே தனக்குள் தான் மறைந்தால் அதை விபரீத ராஜயோகம் என கொள்க என்று சொல்லுகிறது. அவ்வகையிலே 3 6 புத பகவான் 6 8 மறைந்து 6 வறுமை கடன் கஷ்டம் சொல்லிட்டார் சார். அந்த வறுமை கடன் கஷ்டம் தீரப்போகுது. எப்படிங்க தீரப்போகுது? நான் அதே மன்னாரன் கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன். அதே மன்னாரன் கம்பெனியில் இந்த மாதமும் எனக்கு 18,000 ரூபா தான் சம்பளம் வரப்போகுது. திடீர்னு கடன் தீர்ந்துருன்னா நான் அதிசயமாக நடக்க போகுது. அதிசயம் நடக்கும், அங்கே தான் நடக்கும். உங்கள் கம்பெனியில் பாலிசிஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. என்ன சேஞ்ச் பண்ணுவாங்க? இனிமேல் நீங்கள் கிளைண்ட் பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ், இனிமேல் நீங்கள் உங்களுக்கு இது ஓவர் டைம் பார்த்தீங்கன்னா அது இவ்வளோ காசு என்பதெல்லாம் பண்ணுவாங்க. அப்போ அந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னால், உங்களுடைய அடுத்த கட்ட பரிணாம வளர்ச்சி என்பது ஏற்படும். அதே கம்பெனி தான், அதே வேலை தான், அதே தான். நீங்கள் பிழைக்கிறதுக்கு ஒரு வழி. சார் புதுசாக ஒரு ஸ்கீம் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், மாதம் 200 கிளைண்ட்டுக்கிட்ட இதை நீங்கள் விற்றுறீங்கன்னா அதில் வர இன்சென்டிவ் மட்டுமே உங்களுக்கு 20,000 ரூபாய் வரும். சந்தோஷம் சார். வாடகை காட்சி சார். வாழ்க்கையில் இறைவன் உங்களுக்கு விளைப்பதற்கான தடங்களை தான் தருவான். உழைப்பு உங்களோடது தான். பிரச்சனை என்னவென்றால், நாம் இறைவனே அந்த உழைப்பையும் பண்ணி கையில் கேஷாக கொடுத்துடணும்னு எதிர்பார்க்குறீங்க. கிழிப்பார். அதெல்லாம் நடக்காது. கேஷ் கிடைப்பதற்கான வழிகள் கிடைத்ததா? இறைவனுக்கு நன்றி. நான் காலிலேருந்து 8 மணி நேரம் இந்த வேலை செய்வேன் சார், 8 மணி நேரத்துக்கு மேலே அந்த வேலை செய்வேன் சார் என்ற போன்ற எண்ணங்கள் உங்களுக்கு உருவாகிறதா? நீங்கள் ஜெயித்து விட்டீர்கள். அதான் ரொம்ப பிரதானமான ஒரு விஷயம். நண்பர்களே, இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால்,
எட்டுக்குடையவன் என்றால் அசட்ஸ் என்றும் சொல்லலாம். அசட்ஸ் உங்களுடைய சொத்துக்கள், நிலை சொத்து, இதெல்லாமே 8ஆம் இடம் தான். இந்த 8குடையவன் ஆறு குடையவன் 8ஆம் வீட்டில் மறையும் பொழுது வியாதி, கடன், கஷ்டம், வறுமை என்பது ஒழிந்தது. அது எப்படி ஒழிந்தது? உங்களுக்கு நீங்கள் தேடிய ஒரு முகாந்தரத்தினால் ஒழிந்தது. எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர், சார் நான் ஆஃபீஸ் டைம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து ஷூட்டிங் எடுப்பேன் சார், இது டியூஷன் எடுப்பேன் சார். எடுப்பீங்க சார்? டியூஷனுக்கு பசங்க வரணுமே. வருவாங்க சார், வருவாங்க. என்னை பற்றி இந்த தெருவில் இருக்க எல்லாருக்கும் தெரியும், நான் பெரிய புட்சாலின்னு எல்லாருக்கும் தெரியும். எனக்கு தெரிந்த ஒருவர் தனக்கு இருந்த பாடல் திறமை யூஸ் பண்ணி சாயந்தரம் 6 மணிக்கு மேலே கோயில்களில் போய் பிரசங்கம் பண்ணுறது, எம்பிரானுடைய அருமைகளெல்லாம் சொல்கிறது, பஜன் பண்ணுறது, அது மாதிரி தெய்வ அனுகிரகத்தில் கலந்துக்கிறார். ஓதுவார்னு சொல்லுவாங்க, பாட்டு பாடுவாங்க. ஒரு நாளைக்கு போனால் 500 கொடுப்பாங்க. 500 கொடுப்பாங்க, ஒரு தேங்காய் மூடி பிரசாதம் கொடுப்பாங்க. அது நைட் அங்கேயே சாப்பிட்டுட்டு 500 வாங்கிடுவார். அமௌண்ட்டு சின்னதுன்னு பார்க்கல அவர். இறைவனை பற்றி பாடுறதுக்கு 500 கிடச்சிருக்குன்னு வந்தார். நாளடைவில் அவருக்கு அங்கே ஒரு மண்டபம் கட்டி கொடுத்து நீங்கள் டெய்லி வந்து பாடுங்க, உங்களுக்கு கீழே ஒரு 4 பேர் இசைக்கருவிலாம் வாசிக்கிறதுக்கெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு பெரிய மியூசிஷியன் ஆகிட்டார். அவருக்கு பர் டே சேலரி 1000 rupees, இப்போ 30,000 ஆயிடுச்சு சார். அவர் கம்பெனிலே 20,000 தான் அவருக்கு சம்பளம். வாழ்க்கை எப்படி மாறும் என்று யாருக்கும் தெரியாது. நண்பர்களை ஒன்று புரிந்து கொள்ளுங்கள். என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான், உங்கள் தன்னம்பிக்கை தான் உங்கள் தெய்வம், உங்கள் முயற்சி தான் உங்கள் சாமி, உங்கள் வியர்வை தான் உங்கள் வெள்ளி காசு. யார் சொன்னாங்கிறதுக்காக உழைப்பை விட்டுறாதீங்க. உழைப்பு தான் தெய்வம். இந்த உழைப்பை கெட்டியாக உங்கள் திறமைகளை முட்டி முட்டி மோதுங்க. ரெட்ரோவில் தம்பி கோகுல் வரும்போது நான் சொல்லுவேன், ஐ லவ் யூடா, அவன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். காரணம் இது ஜெயிக்கும்னு இவ்வளோ உழைக்கிறியே என்று நான் சொல்லுவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க. உங்களை பார்க்குறதுக்கான ஒரு ஏற்பாட்டை பண்ணாருன்னா அது கோகுலுடைய திறமை என்று வேறு இல்லை. நீங்கள் உங்கள் கம்பெனியில் என்ன பண்ணால் நம்பிக்கையை விட்டுறீங்க. இதெல்லாம் எங்கள் உருப்பட போகுது. நீங்கள் இப்படி நினச்சா வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது. ஒரே நாளில் எதுவும் பயிராகாது. விதை விளைச்சு அது மறந்து தான் மரமாக மாறும். ஆக 6குடையவன் வறுமை நீங்குவதற்கான வழியை கடவுள் உண்டுதல் பண்ணி தருகிறார் இந்த மாதம். அதை கெட்டியாக பிடிச்சிக்க வேண்டியது யாரு? நீங்கள் தான். அப்பாடா இந்த வழியை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டேன் பாரு, அடுத்த வருஷத்துக்குள்ளே ஜெயிச்சிருவேன். வைங்க சார், பிடிச்சிக்கோங்க, மாற்றிக்கிட்டே இருக்காதீங்க. கொஞ்ச நாள் லீடராக இருப்பீங்க, கொஞ்ச நாள் போனீங்கன்னா அங்கே போவீங்க, கொஞ்ச நாள் இங்கே. இப்படி இருந்தால் பலமரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான். ஒரே விஷயம், ஆழமாக இறங்குங்க. மகர ராசிக்காரர்கள், உங்களுடைய வெற்றி பரிபூரணம். நண்பர்களே, இந்த புதாதித்ய யோகம் என்பதை நாம் ஒரு தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலும் கல்வியா செல்வமா வீரமா என்று சொல்வார்கள். இந்த கல்வியா செல்வமா வீரமா என்பதில் இந்த கல்வி என்பது பிரதானமான ஒரு பதவியாக இருக்கிறது. ஏன் அப்படின்னா, எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருந்தாலும் அந்த செல்வத்தை காப்பாற்றிக் கொள்ள புத்தியும் சாமர்த்தியமும் அறிவும் வேண்டும். இந்த கல்விங்கிறது மிகப்பெரிய புத்திசாலித்தனமான அந்த ஒரு புத பகவானுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் ஒருத்தருக்கு அறிவு என்பதே வரும். அதான் அதில் இருக்க விஷயமே. கிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. சுக்கிரன் இருந்தால் ரொமான்ஸ் வரும், சனி இருந்தால் தொழில் வரும், குரு இருந்தால் ஒழுக்கம் வரும், இது மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி புதன் இருந்தால் தான் அறிவே வரும். அந்த புத பகவான் சூரியனோடு சேரும் பொழுது, சூரிய குடும்பத்தில் முதலில் இருப்பது புதன், இந்த புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கும் பொழுது மிக பிரகாசமான அறிவு என்பது ஏற்படுகிறது. மிக பிரகாசமான அறிவு என்பது ஏற்படுகிறது. ஸோ அந்த புத்தி கூர்மையால் நீங்கள் உங்கள் பிரகாசிக்கும் ஒரு நிலையெல்லாம் உங்களுக்கு ஏற்படுகிறது. புத்தி கூர்மை. கற்றோரை காமருவர்னா, கற்றோருக்கு செல்லுமிடமெல்லாம் சிறப்புனா. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பெரிய செல்வந்தர்களுக்கும் கிடைக்காத பெருமை கல்விக்கு கிடைக்கும். காரணம் அதான் படித்தவங்க. நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துருப்போம். ஒரு பேஷண்ட் ஒருத்தர் வந்து ஒரு பணம் வாங்கிட்டு ஒருத்தர் சீட்டுக்கு சேர்த்துருப்பாங்க, டாக்டர் சீட்டுக்கு பணம் வாங்கிட்டு சேர்த்துருப்பாங்க. ஒரு வாட்ஸ்அப் காமெடி பார்த்தேன் இதை. அப்போ கொண்டு போய் அவரை இதில் அட்மிட் பண்ணுவாங்க. அவங்க அம்மாவை, யார் பணம் வாங்கினவர் அவரோட அம்மாவை அட்மிட் பண்ணுவாங்க. ரொம்ப பிஸியாக, ஐயோ டாக்டர் காப்பாற்றுங்க, எப்படியாவது எங்கள் அம்மாவை காப்பாற்றுங்க என்று சொல்லி பெறுவாங்க. வெளியே வர்றது யாருன்னு பார்த்தா, இவர் பணம் வாங்கிட்டு அட்மிஷன் கொடுத்தாரு அந்த கேண்டிடேட் தான் வெளியே வருவார். அப்போ இவருக்கு பார்த்தா தெரியும் அவருக்கு அவ்வளோ அறிவு கிடையாதுங்கிறது இவருக்கு நல்லா தெரியும். ஏன்னா இவர் தான் அவர் டாக்டர் கொடுத்ததே. அப்போ அவசரமாக தூக்கிட்டு ஓடுவாங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு சாதாரண ஹாஸ்பிட்டலில். அங்கே புத்திசாலி டாக்டர் ஒருத்தர் வருவார். என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பணம் எதையும் ஜெயிக்காது, அறிவு மட்டும்தான் ஜெயிக்கும். அவங்க அம்மாவை கொண்டு போய் நல்லா படித்த டாக்டர்கிட்ட சேர்த்துனதுக்கப்புறம் தான் அவருக்கு ஒரு திருப்தியே வரும். இது மாதிரி நிறைய சொல்லலாம். போலி இன்ஜினியர்கள், போலி டாக்டர்கள், போலி நிறைய பேர் இருக்காங்க. இதற்கெல்லாம் காரணம் புதன் என்னும் ஒரு கிரகம் இல்லாதது தான். புத்தி இல்லைன்னா அவர்களால் ஷைனாகவே முடியாது. ஆனால் புத்தியோடு இருப்பவர்கள் எங்கே போனாலும் ஷைன் ஆயிடுவாங்க. நம்ம எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் அவர்கள் அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளளிக்கல் ஆகா அரன்னா.
அறிவை மட்டும்தான் இந்த உலகத்தில் திருடர்களால் திருட முடியாத ஒரு சொத்து எது? அறிவு. அந்த புதனும் ஆதித்யனுமாக சேர்ந்து பெரும்புகழை தரப்போகிறார்கள். இந்த புதாதித்ய யோகம் உங்கள் ராசிக்கு எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடம் மதிப்புக்குரியதாகவும் கௌரவத்திற்குரியதாகவும் மாறப்போகிறது. ஜாதகத்தில் இமீடியட்டாக பலன் தர்ற கிரகம் குட்டி கிரகம்னு பேர். அதுதான் புதன். சின்ன கிரகம், 88 நாள் தான், ஒரு வருஷமே அதுக்குள்ளே முடிஞ்சு போயிடும். சின்னோண்டு கிரகம். ஸோ அந்த சின்ன கிரகம் இந்த புதனும் ஆதித்யனோட சேரும் பொழுது டக்கு நடந்துருது விஷயங்கள். அதனால தான் இந்த சின்ன கிரக பயிற்சியெல்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். நம்ம ரெட்ரோ ஆன்மீகத்தில் நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். சின்ன கிரகம், புதனுடைய பயிற்சி, செவ்வாயோட பயிற்சி எல்லாத்துக்கும் முக்கியத்துவம் தரோம். அவ்வகையில் உங்களுக்கு இந்த புதாதித்ய யோகம் பலவிதமான நன்மைகளை தரப்போகிறது. கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். விஷ்ணுமாயாவுக்கு இந்த ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் 5 அடி பெரிய உயர சிலை இருக்கிறது. நேரில் வாருங்கள். உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.